போகிறதில்ல. கொஞ்சம் பிளான் பண்ணி நைட்டே கூட ஊற வச்சு காலையில் அவசர அவசரமாக சமைக்கும் போது கூட சைடில் கிரைண்டரை போட்டு அதை ஏன்னா உளுந்து தோல் எடுக்கிறதும் கிடையாது அந்த காலம் மாதிரி. இட்லியில் கல் எடுக்கிறதும் இட்லி அரிசியில் கல் எடுக்கிறதும் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக நைட்டே கூட ரொம்ப நேரம் புளிக்க ஊற வச்சிருது அப்படின்னு நினச்சா கூட அதை கூட தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட காலையில் எடுத்து நல்லா ஊறி இருக்கும். கிடுகிடுன்னு போட்டு ஒரு 1/2 ஹவரில் ரெண்டுமே 20-40 நிமிஷத்தை கூட அரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சுட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தயவுசெய்து இதை கொஞ்சம் கவனமாக நம்ம பெண்களும் சரி ஆண்களும் சரி கவனமாக இந்த இட்லி தோசை மாவை கடைகள்லேருந்து வாங்காமல் இந்த நல்ல உணவாகவே நமக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இட்லி தோசை மாவு வெளியே வாங்காமல் நம்ம வீட்டிலையே கிரைண்டர்லேயே முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.